ஹாய் அமீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஹலோ மிஸ்டர் கிம்மோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வெறும் ஒன் ஷாட்டாக போட பிளான் பண்ண ஸ்டோரி இது. ஆனால் அது எஃப்எஃப்ஆ மாறி போய் ஃபைனல் எபிசோடில் இருக்கும். முக்கியமாக எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அண்ட் சாரி சொல்லணும். என்னென்னா, நான் எவ்வளோ லேட்டாக போட்டாலும் எல்லோரும் வெயிட் பண்ணி பார்த்தீங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க ஒரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ அண்ட் சாரி, நான் ரொம்ப லேட்டாக போட்டு தான் இதை முடிச்சிருக்கேன். அண்ட் ஒரு வழியாக ஃபைனல் எபிசோட் வந்துட்டோம். அண்ட் இப்போ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சார், இது எல்லாமே சார் எல்லாமே உள்ள வைக்கணுமா? ஆமாம், எல்லாமே கொஞ்சம் பின்னாடி முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்களேன். சார், லொக்கேஷன் கரெக்டாக போட்டிங்கல்ல? கரெக்டு தான் சார். நான் இந்த வழியாக தான் போயிட்டு வருவேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேரில் அங்கே ஒன்றும் ஆர்ஃபனேஜ் இருக்க மாதிரி தெரியலையே சார். என்ன சொல்கிறீங்க? ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருக்குது. நீங்கள் இந்த ரூட் தான் போனீங்களா இல்லை? சார், இப்போ கூட இந்த ரூட் வழியாக தான் சார் வரேன். அங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்குது, புதுசாக கட்டினாங்க. அதுவும் கட்டியும் ஒரு 2 வருஷம் இருக்கும் சார். அப்படியா? சரி, போங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா, தயாங் எப்பயும் அவனோட நியூ இயரை ஆர்ஃபனேஜில் கிட்ஸோடு தான் செலிப்ரேட் பண்ணுவான். பட் இந்த 3 இயர்ஸாக அங்கே வந்தே இருக்க மாட்டான். ஸோ இப்போ டைரெக்டாக ஃபஸ்ட்டு வந்ததுமே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு தான் போகலான்னு கிளம்பியிருப்பான். சார், சொன்னல, இங்கே பாருங்கள், ஹாஸ்பிட்டல் தான். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சவாரி இருந்துச்சு சார், இங்கே தான் இறக்கி விட்டேன். அதே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எப்படி ஹாஸ்பிட்டல்? எப்படி இங்கே ரொம்ப வருஷமாக ஆர்ஃபனேஜ் தான் இருந்தது, எப்படி? சார், அட்ரஸ் கரெக்டானு கொஞ்சம் பாருங்கள் சார். மிஸ்டர், நான் இங்கே தான் பிறந்து வளர்ந்தேன், எனக்கு தெரியும். ஓ சரி, இருங்க சார், நான் பக்கத்தில் ஏதாவது விசாரிச்சுட்டு வரேன். ஹாஸ்பிட்டல் பார்க்கவும் புதுசாக தான் இருக்குது, என்னன்னு கேட்டு வரேன், இருங்க. தயாங்க்கு தான் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆர்ஃபனேஜ் இருந்த இடத்துல பெருசாக பெரிய பில்டிங்கோட இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. சார், விசாரிச்சுட்டேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ஃபனேஜ் தான் இங்கே இருந்து தான், அதை இடித்து தான் இங்கே ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்களாம். என்ன? அப்போ ஆர்ஃபனேஜ் இடிச்சிட்டாங்களா? அங்கேருந்து குழந்தைங்களா? சார் இருங்க, ஆர்ஃபனேஜ் இங்கே பக்கத்தில் எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களாம். அட்ரஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் போகணுங்கிறாரு. போகலாம் தானே? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம். இப்போ டிரைவர் அட்ரஸ் வாங்கிட்டு வர, அதை வாங்கிட்டு நேராக போகிறாங்க. போயிட்டுருக்கப்பவே இது ஏதோ தெரிஞ்ச ஏரியா மாதிரியே இருக்குது, பழக்கப்பட்ட ஏரியா மாதிரி இருக்குது தயாங்க்கு. ஏன்னா அது பழசு ஜங்கோக்கு இருந்த வீடு சைடு தான். டிரைவர், ஒரு நிமிஷம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் காரை விட்டு இறங்கி வெளில வந்து நின்று பார்க்குறான். அந்த வீட்டை பார்க்குறப்பவே ஒரே ஹாப்பி ஃபீலிங் தான் தயாங்க்கு. எவ்வளோ பெயின்ஃபுல்லான மெமரிஸ் இருந்தாலும் அவனுக்கு அந்த வீட்டை பார்க்குறப்ப அவன் ஃபேஸில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மைல் வருது. ஏன்னா ஆர்ஃபனேஜுக்கு அப்புறம் அவனுக்கு ஹாஸ்டலுக்கு அப்புறம் அவன் முத வீடுன்னு வந்தது இங்கே தான். ஒரு ஃபேமிலியாக, ஒரு ஹோமாக அவனுக்கு இருந்தது இங்கே தான். அவன் இப்போ தான் அந்த கேட்டை நோட் பண்ணுறான். கேட் லாக் ஆகிருக்கு. தம்பி, யாரையாவது பார்க்கணுமா என்ன? அவங்க வீட்டை மாற்றிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு பக்கத்து வீட்டு ஆண்டி தான் சொல்கிறாங்க. என்ன, வீட்டை மாற்றிட்டாங்களா? அப்போ இங்கே யாரும் இல்லையா? ஆமாப்பா, அவங்க மேண்டியாக்கு போயிட்டாங்க. போய் ஒரு 2.5 வருஷம் மேலே இருக்கும். என்ன, அப்படியா? ஃபோன் நம்பர் நீங்கள் எதுவும் வச்சிடலையா? இல்லைன்னா அட்ரஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். இல்லை பரவாயில்ல, ஃபோன் நம்பர் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். தயாங்க்கு அவங்கக்கிட்ட அட்ரஸ் வாங்கிட்டு போய் பார்க்கணுன்னு இருக்குது. அதே சமயம் ஏதோ ஒரு ஃபீலிங் வேண்டான்னு தோணுது. ஒருவேளை அவன் மூவ் ஆன் ஆயிருந்தா கல்யாணம் கூட ஆயிருக்கலாம்ல. இப்படி தயாங்க்கு என்னென்னமோ நினைக்க தோணுது மனசில். இப்போ அப்படியே வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிறான். போகலாம். டிரைவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு, சார், ரொம்ப வருஷம் கழிச்சு வரீங்களா என்ன? தயாங்க்கு அவன் ஹார்ட்டே ரொம்ப ஹெவியாக இருக்குது. இப்போ கட் பண்ணி ஜேகேவோட வீட்டில் தான் பார்க்குறோம். ஆண்டி, இங்கே ஒரு நிமிஷம்.
ஜெமினா ஒரு நிமிஷம்டா இருடா. ஆண்டி என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தான், உன்னை பார்த்து தான் அழுவ ஆரம்பிச்சிருந்தான். நிறுத்த மாட்டிக்கிறானே. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் அவங்க அப்பங்கிட்டே கொடுக்குறேன். அவன் பார்த்தா தான் இவன் அடங்குவான். அப்படி சொல்லிவிட்டு அவங்க பேபி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. ஓ அப்படி, இவன் அப்போ தான் என்னை வச்சு செய்வானா? இவன் அதுக்கு மேலே இருக்கிறான். ஏய் பூனை, இந்தா உனக்கு சிரிப்பு. நான் என்னை பார்த்து சிரிக்கிறேனே. ஏய் தள்ளி போ. என்ன பண்ணுற? நான் முன்னும் ரூமில் இல்லை, ஹாலில் இருக்கோம். உன்னோட கம்மி ஸ்மைலை பார்த்ததுக்கப்புறம் எப்படா ஒன்று அச்சோ ஜெமினா, ஆண்டி வந்துடுவாங்க. ஏய் பேசுகிற நேரத்துக்கு கொடுத்துடலான்டா. வாடா ஜெமினா. வேண்டாம்மா வேண்டாம்மா, அள்ளு வேண்டாம்மா. சரிம்மா இரு, அப்பா கூப்பிடலாமா? ஜேகே கொஞ்சம் வாட சீக்கிரம், எவ்வளோ நேரம் அழுகுது பருப்புல்ல. அப்பா வந்தாச்சுங்க பாரு. மீ இருங்க, தலை தோட்டவே இல்லை, அவனுக்கு சளி பிடிச்சிக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, 2 செகண்ட் இருங்க, தலையை ட்ரை பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. மழையில் நனைஞ்சிட்டு வந்தால் கூட தலை தோட்ட மாட்டான். இப்போ அவன் பையன் வந்ததும் குளிச்சுட்டு தலை தோட்டுறான். நல்லா இருக்குடா. கொடுங்க. என்னாச்சு? ஏண்டா அழக்கூடாது. இங்கே பாரு, அப்பா பாரு சவுண்ட் அப்படியே அடங்கிடுச்சு. உங்கள் அப்பா வந்தது என்ன உனக்கு? கேடி பையன். மீ அடிக்காதீ மீ. அடிக்கிறாங்க 2 பேரும் சேர்த்து உதப்போட்டால் சரியாக போயிடும். மீ பசிக்குதுன்னு நினைக்கிறேன். பின்ன சார் தான் இவ்வளோ நேரம் அழுகுறாரு, அப்புறம் பசிக்காம? பால் ஆற்றி தான் வச்சுருக்கேன், நான் கொடுத்தா குடிக்க மாட்டார். நீ கூட இருந்தா. சரி இந்த சரி ஸ்லோவா. இனிமேல் அவ்வளோதான், அப்படியே தூங்கிடுவான். சரி நீ பாரு. ஜெமினாவை ரொம்ப நேரம் வெளில வெயிட் பண்ணிருக்கான். அவனை போய் என்னென்னு நான் பார்க்குறேன். ஏன் என்னவா அவனுக்கு யூங்கியோட வந்திருக்கான்? வேற என்ன, இன்விடேஷன் தான். கல்யாணம் வருதில்ல சாருக்கு. நான் ஊருக்கே வச்சுட்டு கடைசியாக இங்கே வரானா? நமக்கெல்லாம் வைக்கணுமா என்ன? நாம தானே பையன் வீடு. சரி இவன் தூங்கிட்டானா சீக்கிரம் நீ ரெடி ஆகுன. உங்கள் அப்பா அப்போவே கால் பண்ணார், ஃபங்க்ஷன் லேட் ஆகுது இல்லைடா. ரெடி ஆயிரமி, நீங்கள் பாருங்கள். இப்போ ஜேகே அம்மா தான் ரூம்லேருந்து வெளில வராங்க. போ ஆண்டி. ஆண்டி யூங்கி இங்கே பாரு, அவனுக்கு என்னவோ இருக்குது. ஜெமினா கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே என்னடா அவசரம்? ஆமாம் ஆண்டி. ஏங்க இந்த இன்விடேஷன்? இருந்தாங்க ஆண்டி. மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடணும். அப்படியே போட்டேண்ணா. இன்விடேஷன்லாம் தேவையாடா? இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா? ஆண்டி என்னதான் இருந்தாலும் கூப்பிடணும் இல்லையா? இவன் வேணான்னு தான் சொன்னான். நான் தான் எனக்கு உங்களை முறைப்படி கூப்பிடணுன்னு ஆசை, அதான். என்ன யோகி, அவனுக்கு சொல்கிறதா உனக்கும் சொல்வேன். கண்டிப்பாக கல்யாணத்தை நாங்கள் தான் முன்னேருந்து பண்ண போகிறோம். எல்லா வேலையும் நாங்கள் தான் இழுத்து போட்டு செய்ய போகிறோம், சரியா? ஆண்டி அதுக்கு உங்கள் பேரன் உங்களை முதல்ல விடணுமே. அவன் தான் 24/7 உங்களை பிஸியாகவே வச்சுருக்கானே. அது வேணால் கரெக்டு தான். அவனை வச்சுட்டு ஒரு வேலையும் செய்ய முடியல. ஜின் ஃபோன் பண்ணுறான், ஒரு நிமிஷம். ஹலோ. மாப்பிள்ள. இல்லை நீங்கள் போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இங்கே எல்லோரும் ரெடி தான், நாங்களும் அப்படியே வர்றது தான். வந்துடும். நீங்கள் அப்படியே போங்க, நான் வந்துடுறோம். ஆண்டி என்ன அவங்க கிளம்பிட்டாங்களா? ஆமாம் ஜிமினா, அவங்கள போக சொல்லிட்டேன். அங்கிள் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கார் வேறு. அவர் எப்போவோ போனார், இன்னும் யாரும் வரலன்னு வேறு திட்டிகிட்டு இருப்பார். இப்போ நீ இன்விடேஷன் வைக்க போறியா? இல்லை ஆண்டி, டேரெக்டாக ஃபங்க்ஷன் தான், வாங்க எல்லாம் ஒன்றாவே போயிடுவோம். அப்படியா? ஒன்றும் போயிடலாமா? சரி இரு, அவங்களையும் அப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, சார் நீங்கள் சொன்ன ஆர்ஃபனேஜ் அட்ரஸ் இதுதான் கரெக்டாக போர்டு இருக்குது பாருங்கள். ஏன் பார்க்குறான்? ஆர்ஃபனேஜ் போர்டை பார்த்ததும் அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவன் ரொம்ப பயந்துருப்பான், நிஜமாகவே ஆர்ஃபனேஜ்க்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினச்சி. தேங்க்யூ ஸோ மச் சார். பரவாயில்ல சார். இல்லை இன்றைக்கி நீங்கள் கூட இருந்து இவ்வளோ ஹெல்ப் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணிடுறேன் சார். அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க சார். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வைக்கணும் தானே? ஆமாம். சரி நீங்கள் உள்ளே போங்க சார், நான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்றேன். தேங்க்யூ ஸோ மச். இப்போ தேயாங் தான் உள்ளே போகிறான். தேயாங் பார்க்குறான், பல சிறந்த ஆர்ஃபனேஜ் மாதிரி இல்லை இது, நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு நல்லாவே இருக்குது.
கிட்ஸ் விளையாடுறதுக்குன்னு பார்க்கு, பெரிய கிரவுண்டுன்னு நிறைய ஸ்பேஸோடு இருக்குது. அதுக்குள்ளே அங்கே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்கள்லேருந்து ஒரு பொண்ணு வேகமாக தேயாங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஓடி வருது. அண்ணா அண்ணா நீங்கள் தேயாங்க அண்ணா தானே? நீ போரா தானே நீ? அண்ணா ஆமாம் அண்ணா, போரா தான். ஏய், எவ்வளோ பெருசு வளர்ந்துட்ட. ஆமாம் அண்ணா வளர்ந்துட்டேன்ல, இன்னும் குட்டச்சின்னு சொல்லுவீங்கல்ல. பாருங்க நான் வளர்ந்துட்டேன், 10th ஸ்டாண்டர்ட் போயிட்டேன். ஹேய் அப்படியா? அது சரி, நீங்கள் ஏன் வரவே இல்லை? உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா நாங்கள்? அது எனக்கு முக்கியமான வேலை, வேறு ஊருக்கு போயிட்டேன், அதான். சாரி. என்ன? பரவாயில்ல, நீங்கள் நியூ இயர் கிஃப்ட் ஒரு தடவையும் அனுப்பி விடுறதுனால நாங்கள் உங்களை மன்னிச்சு விட்டோம். என்ன கிஃப்டா? நான் அனுப்பினா? ஆமாம், நீங்கள் வரலைனாலும் உங்கள் கிஃப்ட்டு டான்னு வந்துடும் ஒரு இயருக்கும். இதோ இங்கே பாருங்கள், நீங்கள் வாங்கி கொடுத்த வாட்சி தான். இந்த இயர் பப்ளிக் எக்ஸாமுக்கு இதான் கட்டிட்டு போகிறேன். தயாங்க உண்மையே புரியாமல் கன்ஃபியூஸ்டாகவே பார்த்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே இப்போ சுற்றி இருக்க மற்ற எல்லா குழந்தைங்களும் தயாங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எல்லாம் ஓடி வருதுங்க. எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. எல்லா குட்டியாக இருந்த குழந்தையெல்லாம் பெருசாகிடுச்சு. அவன் ஆர்ஃபனேஜில் இருந்தப்போ இருந்த குழந்தைங்களாம் பெரிய பெரிய பசங்களாம் வளர்ந்து நிற்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்ருக்கான். தயாங் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்க தயாங் தான் திரும்பி பார்க்குறான். மதர் எப்படி இருக்கீங்க? தயாங்கா, எவ்வளோ நாளாச்சுன்னு பார்த்து அப்படின்னு மதர் தான் தயாங்க பார்த்தது எமோஷ்னலாக அவனை ஹக் பண்ணி பேட் பண்ணுறாங்க. மதர் சாரி மதர், என்னால் வர முடியல, என் சுச்சுவேஷன் அந்த மாதிரி. நீங்கள்லாம் ஓகே தானே? நம்ம பழைய ஆர்ஃபனேஜுக்கு என்னாச்சு? நான் ஃபஸ்ட்டு அங்கே தான் போனேன். தயாங் பொறுமை, இப்போ என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலையே, நல்லா தானே இருக்கோம். பாரு, முன்ன விட குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. எவ்வளோ விளையாட இடம், ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது பாரு. நிறைய ஃபெசிலிட்டியோடு நல்லா தான் இருக்கும். ஆனால் மதர், ஆர்ஃபனேஜுக்கு இவ்வளோ ஃபண்டு எப்படி? அது இல்லாமல் அங்கேருந்து எப்படி குழந்தைங்களாம் ஷிஃப்ட் பண்ணீங்க? மதர் ஐ எம் சாரி, நான் உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் கூட இல்லாமல் போயிட்டேன். தயாங் யார் சொன்னா? நீ கூட இருந்து தான் ஹெல்ப் பண்ணல, மற்றபடி தூரமாக இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு தானே இருந்த. தயாங்க்கு நிறைய கொஷின் இருக்குது மதர்கிட்ட கேட்க. ஆனால் மதர் சொல்கிற எந்த ஆன்சருமே அவனுக்கு புரியலை. ஆமாம் தயாங், எங்களுக்கு முழுக்க ஹெல்ப் பண்ணது எல்லாமே உன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். திடீர்னு ஆர்ஃபனேஜ் இடிக்கணும், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரப்போகுது, அப்படி இப்படின்னு ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. இந்த குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு எங்கே போக முடியும் என்னால்? அது இல்லாமல் புதுசாக ஒரு இடம் பார்த்து ஷிஃப்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஆர்ஃபனேஜில் அவ்வளோ ஃபண்டு இல்லையே. ஆனால் இப்போ இந்த இடத்துல இங்கே இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே முழுக்க காரணம் உன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். என்ன மதர், எனக்கு புரிய மாட்டேங்குது மதர். யார் மதர் சொல்கிறீங்க? என் ஸ்டூடெண்ட்ஸா? என்ன இப்படி கேட்குற? நான் ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்கிறத விட முக்கியமாக ஒரு ஆளை பற்றி சொல்லியே ஆகணும். அவன் மட்டும் இல்லைனா இன்னைக்கு இவ்வளோ தூரம் நினச்சி கூட பார்க்க முடியல. அவன் மட்டும் இல்லை, அவன் ஃபேமிலியும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஏன் நீ வராத நியூ இயர் கூட உன்னோட கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் தான் குழந்தைங்களோடலாம் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்ல மனசு அந்த பையனுக்கு. குழந்தைங்க படிக்கணும்னு ஒரு லைப்ரரி செட் பண்ணி கொடுத்துருக்கான். அவ்வளோ புக்ஸு அங்கே இருக்குது. ஸ்கூல் கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இங்கே சீக்கிரமே ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்காக. குழந்தைங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கும்ல. உனக்கு தெரியாத தாத்தையா, நீ இங்கே இருக்கப்ப எவ்வளோ கஷ்டப்பட்ட, படிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் போனேன், எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் தேடி அலைஞ்சேன். இதுவும் இல்லாமல் இந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க குழந்தைங்களுக்குன்னு தனியாக பாரு, அங்கே பெரிய ப்ளே கிரவுண்டே இருக்குது. அங்கே வீக்கெண்ட் ஆனால் ஃபுட்பால் கோச்சிங் நடக்கும். என்ன ஃபுட்பாலா? ஃபுட்பால் கோச்சிங்கா? மதர், அப்போ இவெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தது ஓ ஸ்டூடெண்ட் தான், ஜான் ஜங்குக். என்ன? ஜேகே பேரை கேட்டதும் தயாங்க்கு பயங்கர ஷாக்காக இருக்கும். அப்படியே ஸ்பீச்லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கா. இதோ அவங்களே வந்துட்டாங்களே அப்படின்னு மதர் சொல்ல தயாங் தான் இப்போ திரும்பி கேட்டை பார்க்குறான். ஜேகே கரெக்டாக உள்ள என்ட்ரு ஆகுறான். அவனை பார்த்ததுமே எல்லா கிட்ஸும் அவன்கிட்ட ஓடுறாங்க. தயாங்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தயாங்கிட்ட எப்படி எல்லா குழந்தைங்களும் இருப்பாங்களோ அதுபோல் ஜேகே கிட்ட எல்லாரும் அவ்வளோ பாசமாக இருக்காங்க. லிட்டரலி 3 வருஷம் கழிச்சு ஜேகேவை இப்போ தான் பார்க்குறான். அவனே அறியாமல் அவன் கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துகிட்டே இருக்கு. நான் உன்னை எப்பயுமே
என்னோட ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் அவனை பார்த்துருக்கேன். இங்கே பாரு, முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காத. நீ சொல்கிற மாதிரி இந்த ஃபீலிங்ஸ் அது இதுன்னு அப்படிலாம் எதுவும் கிடையாது. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது நான் ஹோப் கொடுத்துருந்தா ஐ எம் சாரி. உனக்கான ரைட் பர்சன் உங்கள் வீட்டில் பார்ப்பாங்க. அவங்கள பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஜஸ்ட் மறந்துடு. உனக்கு போகணும் அவ்வளோதானே, போ, இங்கேருந்து போயிடு. உனக்கெல்லாம் ட்ரூ லவ்னு ஒன்று லைஃப்பில் எப்பயுமே கிடைக்காது. உனக்கு யாராவது ஃபேமிலின்னு கூட யாராவது இருந்ததாக தானே தெரியும். அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காத சாடிஸ்ட்டு. பழசெல்லாம் இப்படி தேங்கன் முன்னாடி அப்படியே ரிவைண்ட் ஆகுது. ஃபேமிலின்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். நான் ஃபேமிலியாக நினைக்கிறேன். இவங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்க, உன்னை ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டேன். அப்பவும் இவ்வளோ பண்ணியிருக்க. இப்படி தயாங் தான் ஜங்குக்கை பார்த்துட்டு மனசில் இதெல்லாம் நினச்சிட்ருக்கான். தயாங் என்னாச்சு? மதர், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நியூ இயர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஆர்ஃபனேஜுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்களாம் வருவாங்க. நான் போய் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் தயாங், நீ இங்கே தானே ஸ்டே பண்ணுற? வெளில இங்கே ஸ்டே பண்ணிடாத, இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் என்ன அப்படின்னு மதர் தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் தயாங் இங்கே அவங்க பேசின எதுவுமே காதில் விழாமல் ஜேகே பார்த்து ஷாக்லேயே நின்றுட்டுருக்கான். இப்போ தயாங்கோட பேக்கில் தான் யாரோ பேட் பண்ணுறாங்க. தயாங் டர்ன் பண்ணால் நாம்ஜூன் ஜின்னு தான் அங்கே நிற்கிறாங்க. தயாங் சார், எப்படி இருக்கீங்க? பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு ஜிந்தா தயாங்க பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாரு. ஆமாம் மிஸ்டர் கிம், எப்படி இருக்கீங்க? சியோலில் காலேஜ்லாம் எப்படி இருக்கு? எப்படி நாம்ஜூன் கேட்க தயாங் தான் 2 பேரையும் பார்க்குறான். தயாங்க்கு அவங்கள பார்க்குறப்ப ஒரு ஹாப்பிலி மேரிட் கப்புளாக அழகாக தெரியுறாங்க. அவன் இப்போ தான் நோட் பண்ணுறான், அவங்க கையில் ஒரு பேபி வச்சுருக்காங்க. ஜின், நாம்ஜூன், நான் ஃபைன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த பேபியை பார்த்துட்டே தான் தயாங் கேட்குறான். தயாங் சார், நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். நீங்கள் தான் ஆளே மாறி போய் ரொம்ப மெலிஞ்சிட்டீங்க. என்னாச்சு, உடம்பு தான் சரியில்லையா அப்படின்னு ஜின் கேட்டுட்ருக்கங்காட்டியும் ஜேகேயோட அம்மா தான் வராங்க. ஜின், குட்ரா அவனை, நல்ல வேலை வாங்கிட்டு வந்தா ஜிமினா, இல்லைன்னா அவ்வளோதான், டயப்பரை விட்டுட்டு வந்துட்டோம். எல்லாம் எடுத்து வச்சா அதை இப்படி விட்டு வந்தேன்னே மறந்து போயிட்டேன் அப்படின்னு ஜேகேயோட அம்மா தான் ஜின்கிட்டேருந்து பேபியை வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க சைடில் இருக்க தயாங்க பார்க்கவே இல்லை. இப்போ அவங்க எதாச்சியா திரும்ப பார்த்தா தயாங்க. தயாங் எப்படிப்பா இருக்க? நீ வந்தது யாருமே சொல்ல? அதான் பாருங்கம்மா, எங்களுக்கு ஒரே ஷாக்கு தான், சடனாக வந்திருக்காரு அப்படின்னு ஜின் சொல்ல. அதானே, எப்போ போன நீ? இப்போ தான் வர? அதுவும் என்கிட்ட என்ன சொன்ன? அங்கே போனதும் பேசுகிறேன், கான்டாக்டில் இருக்கேன், அது இது என்ன அப்படியே மறந்துட்டல தயாங்க எங்களெல்லாம். ஆண்டி, அப்படிலாம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பர்சனலாக நிறைய ஒர்க் இருந்தது, அதனால தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அங்கிள்லாம் எப்படி இருக்காரு? அங்கிள் இங்கே தான் இருக்கேன் தயாங். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஜேகேயோட அப்பாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஹலோ அங்கிள், நான் நல்லா இருக்கேன். சீரியஸாக நான் உங்கள் எல்லோரும் இங்கே பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மதர் சொன்னாங்க இந்த ஆர்ஃபனேஜுக்காக நீங்கள் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு. சீரியஸாக ரொம்ப தேங்க்ஸ். நான் இல்லாத டைமில் நீங்களாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில அப்படின்னு தயாங் தான் பேசிகிட்டு இருக்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா, டேய் இந்தாடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, கைதான் வலியுது. ஆமாண்டா, காலையிலேருந்து ஒரே அலைச்சல்டா, சுத்தமாக முடியல எவ்வளோ அப்படின்னு பெக்கும் சோபின்னு தான் கொண்டு வந்து நிறைய பாக்ஸஸ்லாம் அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஜேகே தான் கிட்ஸுக்கிட்டலாம் விளையாடிட்டு வந்திருப்பான். இப்போ இவங்கள பார்த்துட்டு வரான். டேய் என்னடா எல்லாம் முடிஞ்சுதா இல்லையா? எல்லாம் முடிஞ்சுது எல்லாம் வாங்கியாச்சு. பெக்கு பில் காப்பிலாம் அமிச்சிட்டியா? இல்லை மச்சான், இதோ இப்போ அமிச்சிடறேன். உனக்கு எத்தனை டைம் சொல்கிறது? எல்லாம் டைமுக்கு அனுப்ப மாட்டியா? அப்புறம் எப்படி கிளைம் பண்ணுறது? ஏய் சாரி மச்சான், ஒரே வேலை பிஸி. கடைசியாக தான் ஈவினிங் தான் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஜிமின்னா எங்கே போனான்? அவனுக்கு ஹெல்ப்பை கூப்பிடலான்னா அந்த லைஃப் ஃபோன் எடுக்கல. பெக்கே, அவன் சும்மாவே வரமாட்டான், இதில் வேறு கல்யாணம் மாப்பிள்ள வந்துடுவானா நம்ம கூட அப்படின்னு சூபின் தான் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஜிமினும் இவங்கியும் தான் இப்போ தான் உள்ள வராங்க. ஏய் பூனை, என்ன முறிகிற? ஏதாவது சொல்லிட போகிறேன், பேசாமல் வந்துரு.
என்னடா சும்மா சும்மா கோச்சிக்கிற? இன்னும் 4 நாள் தான், அதுக்கப்புறம் இந்த கோச்சிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு வேணுங்கிறத நானே எடுத்துப்பேன். இப்போ மட்டும் என்ன சும்மாவா இருக்க? கொஞ்சம் கேப் கிடச்சாலும் என்னென்னமோ பண்ணுற. இன்னும் பூனை இன்னும் ஏய் பிசாம அங்கே பாரு, ஆண்டி அங்கெல்லாம் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் மானத்தை வாங்குற நீ. என்ன நீ? நான் மட்டும் தான் இப்படி பண்ணுறேன்னா அவங்கள ரொமான்ஸே பண்ணுறது இல்லையா? சும்மா ஓவராக பண்ணுற நீ அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டே இப்போ தான் பார்க்குறான். யோங்கி அது தேயாங் தானே? தேயாங் சார் தானே? ஹே ஆமாம், தேயாங் சார் தான். வா ஜிமினா போய் பேசலாம். இரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் அது என்னன்னு பார்க்குறேன். நீ 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 போ, வரேன் நான். இப்போ ஜிமின் தான் போயிட்டு ஜங்குக்கு தேடுறான். பார்த்தா ஜங்குக்கு அங்கே இருக்க கிட்ஸுக்கெல்லாம் நியூ இயர் கிஃப்ட்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கான். இப்போ பெக்கு தான் ஜிமினை பார்த்துட்டு, வாடா புது மாப்பிள்ள, என்ன ஒரே ஜாலியா? என்ன மாப்பிள்ள கல்யாண கலையெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சூபின் சொல்ல, டேய் அந்த வாத்தி வந்திருக்கோடோ. என்னடா சொல்கிற? ஒன்றும் கேட்கல. டேய் அந்த வாத்திடா, வாத்தி. யாரடா சொல்கிற? இந்த பக்கம் ஒரு குட்டி பாப்பா ஜேகே கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கு. ஜங்கு கண்ணா, ஆஜுன் குட்டி எங்க? அவனை கூட்டிகிட்டு வந்தீங்களா? ஆஜுன் குட்டியா? அவன் பாடிக்கிட்டு இருக்கான். டேய் லூசு, தேயாங் சார் வந்திருக்காரா? என்னது தேயாங்கா? அவ்வளோதான், ஜங்கு காதில் இது விழுந்துருது. ஜேகே தான் இப்போ திரும்பி ஜிமினை பார்க்குறான். அது என்ன நீ என்னடா சொன்ன? ஜேகே கேட்டுருச்சுன்னு ஜிமின் ஒரு மாதிரி திணறான். ஆனால் ஜேகே ஒரு மாதிரி ஷாக்டாக தான் இன்னும் பார்த்துட்ருக்கான் அவங்களைய. இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்டுட்டு ஜிமினை பிடிச்சி வேகமாக தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். மச்சான் இருறா, டி என்னோட அவன் போகிறான். ஏதோ சண்டைக்கிட்ட போட்டுருவானோ. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் பின்னாடியே போகிறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தா, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு தேயாங்க, இந்த மாதிரி ஆர்ஃபனேஜுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய பிளெஸிங் தெரியுமா அப்படின்னு ஜேகேயோட பார்த்தா தேயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜின்னும் ஆரம்பம் ஏதோ ஒர்க் இருக்குன்னு போக, இப்போ ஜேகேயோட அப்பா அம்மா தான் தேயாங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. தேயாங் சார் எப்படி இருக்கீங்க? ஹாய், நீ யூங்கி ஞாபகம் இல்லையா? ஜிமினோட. ஓ ரைட், ஞாபகம் இருக்குது. ஆமாம் ஜிமினோட தான். இன்னும் 4 நாளில் 2 பேரும் கல்யாணம் தேயாங். ஓ அப்படியா, கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். அவனும் வந்துடுவான், வந்ததும் ஒன்றாவே நாங்கள் இன்வைட் பண்ணிடுறோம். அச்சிச்சோ, அதுக்குள்ளே பசி வந்துச்சா? இப்போ தானே டைப்பர் மாற்றினேன், இதே வேலையாக போச்சு. யோங்கி ஒரு நிமிஷம் என்ன பிடி. ஐயோ நானா? எனக்கு பிடிக்க வராதே, பேபிலாம் தூக்கி பழக்கம் இல்லை ஆண்டி. ஏன்ட்ட கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன். அப்படியா, இந்தாங்க கொஞ்சம் இந்த பாட்டில் தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறேன். தேங்க இப்போது ஜேகே அம்மா கையிலேருந்து குழந்தைய வாங்குறான். இந்த பக்கம் கரெக்டாக ஜேகே வரா. இது யாரோட? ஜங்குக்கோட குழந்தை தான். பாரு, பேசிகிட்டு இருந்தெல்லாம் மறந்தே போயிட்டேன். அவ்வளோதான், தயாங் செம்ம ஷாக்காக அந்த குழந்தைய பார்க்குறான். இந்த பக்கம் ஜேகே தயாங்க பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நிற்கிறான். தயாங்க்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே அந்த பேபியை பார்த்துட்டு நிமிர்ந்து போய் நேராக பார்க்குறான். பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் ஜேகே நிற்கிறான். ஜேகேக்கு தயாங்க பார்த்துட்டு அழுகையும் வருது, எமோஷனும் ஆகுது. அதை விட அவனுக்கு செம்ம கோவம் வருது. டே என்னடா பண்ணுற? ஜேகே பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி நின்றுட்டு அவன் எமோஷன் ஆகுறான்னு தெரிஞ்சு காம் பண்ண பார்க்குறாங்க. ஜேகே எதுவுமே பேசலை. அங்கேருந்து திரும்பி வேகமாக நடந்து ஆர்ஃபனேஜ் விட்டு வெளில போகிறான். தேங்க அப்படியே போகிற ஜங்குக்கு தான் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறான். இப்போ ஜேகே அம்மா குழந்தைய வாங்கிக்கிறாங்க. ஏங்க வாங்க, தேங்க நீ வாப்பா, போய் உட்காரலாம், ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுதுல்ல. யூங்கி எங்கே எல்லோரும்? யாரையுமே காணோம். இங்கே தான் இருந்தாங்க ஆண்டி, நியூ இயர் கிஃப்டெல்லாம் கூட கிட்ஸு கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு யோங்கி சொல்லிட்டு போக, ஆண்டி ஒரு நிமிஷம், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படியே தேயாங் ஜேகே அம்மா கிட்ட சொல்லிட்டு இப்போ வேகமாக வாஷ்ரூமுக்கு தான் போகிறான். ஜேகே, ஜங்குக் கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? குழந்தைலாம் ஐ எம் வெரி ஹாப்பி
ஃபார் யூ, ஹாப்பி ஃபார் யூ. ஆனால் வலிக்குதே, வலிக்குது, ஏன்னு தெரியலையே. கல்யாணம் ஆகிடுச்சு, சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் வெயினாக இருக்கே. உன்னை உண்மையாகவே மிஸ் பண்ணிட்டேனா ஜேகே? என்னதான் தியாங் அவன் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலும் அவனால் முடியல. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. அவன் ஹார்ட்டே ப்ரோக் ஆகிடுது. அவனுக்குள்ளே ஒரு சின்ன ஹோப், இன்னுமே ஜேகே இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பான் அப்படின்னு. ஆனால் அது அப்படி இல்லை அப்படின்னு தெரியக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஜேகே கார் எடுத்துகிட்டு இப்போ நேராக ஒரு பீச்சில் போய் தான் நிறுத்துகிறான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அவங்க கூட தான் வந்திருப்பாங்க. ஜேகே எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தூரமாக தள்ளி நின்றுக்கிறாங்க. ஜேகே ஆல்ரெடி நிறைய அழுது தீர்த்துட்டான். இனிமேல் அழணுன்னா கூட கண்ணில் எந்த ட்ராப்ஸும் இல்லைன்ற மாதிரி அப்படியே நிற்கிறான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜேகே கிட்டே வந்துட்டு, ஜேகே வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடா, உங்கள் அம்மா எத்தனை கால் பண்ணிட்டாங்க தெரியுமா அப்படின்னு ஜிமின் சொல்ல, அச்சா அழுணுன்னா கூட அழுதுடுறா, இப்படி ஒரு மாதிரி நீ இருக்கிறதே பயமாக இருக்குடா எங்களுக்கு, என்ன யோசிக்கிற? இல்லைன்னா சொல்லு, ஏதாவது பார் போகலாமா? டே பெக்கு, அவன் தான் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் குடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான்ல, இப்போ எப்படி குடிப்பான்? ஆமாம், அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஜேகே இனிமேல் குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்திருப்பான். இப்போ கட் பண்ணி ஆர்ஃபனேஜில் பார்த்தா எங்கே தான் போகிறானுங்கன்னே தெரில. ஃபோன் பண்ணால் தோ வந்துடும்ன்றானுங்க, வந்த மாதிரியே தெரில. சரி நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க, நாளைக்கு வேறு காலேஜ் இருக்குல்ல, நீங்கள் வேறு அதை பார்க்கணும் அப்படின்னு நாம்ஜினை பார்த்து தான் ஜேகே அவங்க அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் எப்படி போவீங்க அதை சொல்லுங்கள், நீங்கள் கிளம்புனா தான் நான் கிளம்புறதுக்கு. நான் வேறு நாங்கள் தானேன்னு சொல்லி பைக்கில் வந்துட்டோம், கார் எடுத்துகிட்டு வந்திருந்தால் கூட உங்களை ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்போம். அட பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்கள் அப்படியே கேப் ஏதாவது பிடிச்சி போய்க்கிறோம். ஆண்டி நான் கேப் தான் புக் பண்ணியிருக்கேன், என் கேப்லேயே போகலாம் வாங்க அப்படின்னு தியாங் தான் அவன் லக்கேஜெல்லாம் வச்சுட்டு சொல்கிறான். தியாங் நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்களா? அதுக்குள்ளவா? இன்றைக்கி தானே வந்தீங்க? இல்லை ஆண்டி, எனக்கும் நாளைக்கு காலேஜ் இருக்குது, இப்போ போனால் கூட காலையில் ரீச் ஆகிடுவேன். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளே கேப் வந்துடுது. தியாங் இப்போ ஜேகேயோட அப்பா அம்மா கூட ஜேகேயோட வீட்டுக்கு தான் போகிறான். ஜேகே அப்பா முன்னாடி டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. இப்போ தியாங் பின்னாடி ஜேகே அவங்க அம்மா கூட தான் உட்காந்துட்டு வரான். வர வழி ஃபுல்லாக அந்த பேபியை பார்த்துட்டே தான் வரான். தியாங் நாங்கள் வீடு மாறிட்டோம் தெரியுமா, இங்கே குடி வந்தே ஒரு 2 வருஷம் ஆகுது. ஓ அப்படியா ஆண்டி? இப்போ கரெக்டாக வீடு ரீச் ஆகிடுறாங்க. தியாங் வா. ஆண்டி இல்லை, எனக்கு டைம் ஆகிடும். அதெல்லாம் இன்னும் டைம் ஆகாது, சியோல் தானே போகிற நீ, அடுத்தடுத்து 10 நிமிஷத்துக்கு ட்ரெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும், அது எப்படி நீ வீட்டுக்கு வராமல் போவ? வா வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும் அப்படின்னு ஜேகேயோட அம்மா கூப்பிட்ட தியாங்கும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் வரான். இப்போ கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு ஆண்டி தான், என்ன ஜேகே அம்மா வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருப்பாங்க போல், யாரையோ கூட்டுறீங்க, ஆஜன் குட்டியோட அம்மாவை மட்டும் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க. அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, வருவா. அது சரி, ஓடி போனவன் புருஷன் வந்துட்டானா? உங்கள் வீட்டில் யார் இருக்கான்னு பாரு, அப்புறம் அடுத்த வீட்டு எட்டி பாப்பா அப்படின்னு ஜேகே அம்மா தான் கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. அவகிட்ட நின்று எதுக்கு பதில் சொல்லிட்டுருக்க, இதெல்லாம் கண்டுக்காம இருந்தால் கேட்கவே மாட்டல நீ. ஆட போங்க, அவள் என்னவோ பேசுவா, அதெல்லாம் கேட்டு கம்முன்னு இருப்பேனா? தியாங் நீ உட்காருப்பா, உனக்கு சூடாக காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். இல்லை ஆண்டி அதெல்லாம் வேணாம். மறந்துட்டேன், நீ காஃபி குடிக்க மாட்டேன், டீ தானே குடிப்பேன், இரு வரேன் அப்படின்னு ஜேகே அம்மா தான் சொல்லிவிட்டு பேபியை கீழே பெட்ஷீட் போட்டு படுக்க வைக்கிறாங்க. கீழே போட்டாலே அழுவுறது, கையிலே வச்சுருக்க முடியுமா ஒன்றை? தேங்க கொஞ்சம் அப்படியே அவனை பார்த்துக்கோங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன். ஏங்க நீங்கள் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் போக இப்போ தேங்கும் அந்த பேபியும் தான் ஹாலில் இருக்காங்க. பேபி இப்போ கமுந்துட்டு மண்டி போட்டு ட்ரை பண்ணி அது பாட்டுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி போகுது. தேங்க்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அந்த பேபியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ பேபி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்குது. தேங் தான் கீழேருந்து டாய்ஸ் எடுத்து அதை கீ கொடுத்து வைக்கிறான். அந்த டாயும் ஒரு மாதிரி சவுண்ட் போடுது. பார்த்தா பேபி அதை கண்டுக்காமல் திரும்பியும் பார்க்க மாட்டேங்குது, அவன் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கான். அச்சோ ஒரே அழுக தானா, விட்டுட்டே போகக்கூடாதுங்கிறான். இந்தாங்க தேங் எடுத்துக்கோங்க. ஆண்டி சாரி ஆண்டி, என்னால் அவனை கன்சோல் பண்ண முடியல,
இந்த டாய்ஸ்லாம் காட்டினேன், ஆனால் அவன் அழுதுகிட்டே தான் இருக்கான் அப்படின்னு தேங் சொல்லிட்டு இருக்கக்குள்ளவே அதே டாய்ஸ் எடுத்து அவங்க பேபி முன்னாடி காட்டுறாங்க. பேபி இப்போ அப்படியே காமாயிட்டு அந்த டாயை அப்படியே கையில் வாங்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிடுது. தேங் பார்க்குறான் இதை. அது அவங்ககிட்ட சொல்ல என்ன தேங், என்னன்னா அர்ஜுன் குட்டிக்கு காது கேட்காது, பர்த்லேருந்தே 2 காதும் அவனுக்கு கேட்காது. அதனால அவங்ககிட்ட ஏதாவது காட்டணும், பொம்மை வச்சு தான் விளாட்ணுன்னா அவன் முன்னாடி அவன் கண்ணை பார்த்து அப்படி காட்டி தான் விளையாட முடியும் அப்படின்னு ஜேகே அம்மா தான் தேயாங்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தேயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆண்டி, என்ன நிஜமாவா? இது இது எதுவும் சரி பண்ண முடியாதா? இதை சரி பண்ணுறதுக்கு தான் ஜேகே நிறைய இடத்துல விசாரிச்சிட்ருக்கான், பார்த்துட்ருக்கான். எல்லா இடத்துலையும் பேபி ரொம்ப சின்னதாக இருக்கான், இன்னும் கொஞ்சம் பெருசானா தான் இதெல்லாம் பார்க்க முடியும், எதுனாலும் பண்ண முடியுங்கிறாங்க. தேயாங்க் இதை கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ பார்த்தா ஜேகே தான் சடனாக கதவை தந்துட்டு உள்ளே வரான். டேய் ஜேகே, எங்கடா போன? எவ்வளோடா ஃபோன் அடிக்கிறது அப்படின்னு ஜேகே அம்மா சொன்னது தான் தேயாங்க நிமிர்ந்து பார்க்குறான் ஜேகேவை. ஜேகே தேயாங்க பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் வேகமாக ஒரு ரூமுக்கு போய் கதவை சாத்துறான். என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி போகிறான்? சாப்பிட்டானா என்னன்னு கூட தெரியல. தேயாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஜேகேவை ஆர்ஃபனேஜில் பார்த்ததும் ரொம்ப எமோஷ்னலாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்கும். அடுத்து அவனுக்கு குழந்தையெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதும் சரி லைஃப்பில் அவன் சந்தோஷமாக இருக்கான், செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு நினச்சிருந்துருப்பான். ஆனால் பேபிக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். ஆண்டி, ஒரு டவுட்டு, நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே சுற்றிலும் நாம்ஜினோட மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்கீங்க, ஜேகேவோட மேரேஜ் ஃபோட்டோ எதையுமே காணோம், அவங்க எங்கே அப்படின்னு தேயாங்க கேட்குறான். ஜேகே அம்மா தான் தேயாங்க பார்த்துட்டு அப்படியே அந்த பேபியை பார்க்குறாங்க. இப்போ அப்படியே அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் தான் போகிறோம். ஜேகே என்ன தான் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு அவனை சுற்றி எல்லோரும் அவனை கம்ஃபர்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவனால் தேயாங்க கொஞ்சம் கூட மறக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். என்னதான் ஜாபுக்கெலாம் போனாலும் எவ்வளோ டைவர்ஷன் அவன் லைஃப்பில் இருந்தாலும் நைட் ஆனால் தேயாங்க நினச்சி அழாத நாள் இருக்காது. அப்போ கரெக்டாக தேயாங்க அவனை விட்டு போய் அந்த இயர் நியூ இயர் வருது. அந்த லாஸ்ட் இயர் நியூ இயர் தேயாங்கோட தான் இருந்திருப்பான், தேயாங்கோட தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பான். அவனோட ஃபோனில் இன்னுமே அந்த ஃபோட்டோ இருக்கும், அதை தான் எடுத்து பார்க்குறான். அந்த அன்றைக்கி ஆர்ஃபனேஜில் எல்லா குழந்தைக்கும் கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு தேயாங்கும் இவனும் எல்லா குழந்தைங்களோட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்கும். அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜேகேக்கு தேயாங்க பார்த்ததுலேருந்தே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி தான். அன்னிலேருந்தே அவன் மேலே ஒரு ஃபீலிங் வந்திருக்கும். அவன்கிட்ட அவனோட லவ்வை சொல்ல முடியலனாலும் அது டே பை டே அப்படியே டெவலப் ஆகிட்டே தான் வந்திருக்கும். இப்போ ஜேகே தான் அவன் ரூம்லேருந்து எழுந்து வேகமாக அந்த ஆர்ஃபனேஜுக்கு தான் போகிறான். அங்கே இருக்க மதர்கிட்ட தான், மதர் சொல்லுப்பா, என்ன வேணும்? மதர், அது தேயாங் வரலையா? தேயாங்க உனக்கு தெரியுமாப்பா? அவன் வர டைம் தான், ஆனால் இன்னும் காணோம். எப்பயும் நியூ இயர் நைட்டு இங்கே தான் இருப்பான், என்னன்னு தெரில. எப்படியும் வாரத்தில் ஒரு தடவையாவது வந்துடுவாங்க, என்னன்னு தெரில. ஒரு 3-4 மந்த்ஸாகவே காணோம் அவனை. அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அவன் எப்போ வரலனாலும் நியூ இயர்க்கு வந்துடுவான், என்னன்னு தெரில. குழந்தைங்களாம் அவனுக்காக தான் காத்துட்ருக்காங்க அப்படின்னு மதர் சொல்கிறாங்க. ஜேகே தான் இப்போ மதர்கிட்ட ஒரு நிமிஷம்னு சொல்லிவிட்டு போய் உடனே ஜிமின் பெக்குக்கெலாம் கால் பண்ணி குழந்தைங்களுக்கான நியூ இயர் கிஃப்ட்டு, அவங்க சாப்பிட்றதுக்கு அன்றைக்கான டின்னருன்னு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பான். மதர், அது என்னென்னா தேயாங்க்கு முக்கியமாக ஒர்க்கு எமர்ஜென்சியாக போயிட்டாரு, என்ன கொஞ்சம் பார்த்துக்க சொன்னார். அவர் அனுப்பின திங்ஸ் அண்ட் கிஃப்ட்டு தான் அதெல்லாம். அவரால் நேரில் வர முடியாத சுச்சுவேஷன் அதான் அப்படின்னு சொல்லி ஜேகே தான் குழந்தைங்க எல்லாருக்கும் அன்றைக்கி கிஃப்ட்ஸ் அண்ட் ஃபுட்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பான். அன்னையிலேருந்து எப்போல்லாம் தேயாங்கோட தாட் வருதோ அப்போல்லாம் அங்கே வந்துடுவான். அங்கே வர வர
தேங்கோட தாட்ஸ் போய் அந்த குழந்தைங்களோட ரொம்பவே அட்டாச் ஆகிருப்பான். மதருக்கும் அவனுக்குமே ஒரு நல்ல பாண்டிங் வந்திருக்கும். அதுக்கப்புறம் நடந்த இந்த ஆர்ஃபனேஜோட ப்ராப்ளம் இது எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துருந்துருப்பான். நிறைய ஆர்கனைசேஷன்லாம் பேசி நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பான். இப்படி இந்த 2 இயர்ஸில் ஆர்ஃபனேஜ் நல்லா டெவலப் ஆகி ஒரு நல்ல பொசிஷனுக்கே கொண்டு வந்திருப்பான். இப்போ இதுக்கு நடுவில் தான் வீட்டில் மேரேஜுக்கு ரொம்பவே ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சொல்லு ஜேகே, இந்த வயசுக்கு மேலே வேறு என்ன ஆசைப்படுவேன்? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும், பேரம் பேத்தி எடுக்கணும், வேறு என்ன எனக்கு இருக்குது சொல்லு. மீ ஓகே ஓகே, என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மீ. அதான் ஏன் பண்ணிக்க மாட்டேன்? என்னன்னு சொல்லுடா, சொன்னால் தானே தெரியும். யாரையாவது லவ் பண்ணுறனாலும் சொல்லு. மீ, என் லைஃப்பில் லவ்னு ஒன்று வந்துச்சு, இருந்துச்சு, இப்போ எல்லாமே போயிடுச்சு. என்னால் வேறு யாரையும் இதுக்கு மேலே விட்டுருங்க மீ. எனக்கு வேணாம் மீ, இந்த கல்யாணம்லாம் வேணாம் மீ. இது அவ்வளோதான், நான் இப்படியே இருந்துடுறேன். ஜேகே, என்னடா பேசுகிற? இந்த மாதிரி லவ்வெல்லாம் வரதானடா செய்யும். அப்புறம் அது செட் ஆகலைன்னா வீட்டில் பார்த்து வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிப்பாங்கடா. ஏன்டா இப்படியே வாழ்க்கை போயிடும்னா என்ன ஜேகே? மீ, வீட்டில் பார்த்தினாலும் எப்படி மீ? கல்யாணம்னா, ரிலேஷன்ஷிப்னா, லவ் இல்லாமல் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை மீ. எனக்கான லவ், என்னோட லவ், அது அவ்வளோதான். நீ சக்கரை, என்னடா பேசுகிற? யாரா அது? யார் அந்த பொண்ணு சொல்லு, நான் பேசுகிறேன். என் பையனை போய் பிடிக்காம போகுமா? நான் பேசுகிறேன், யாருன்னு மட்டும் சொல்லு, நான் பேசுகிறேன். நான் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அடாப்ட் பண்ணுறியா? என்னடா சொல்கிற? ஜேகே, என்ன பேசுகிற நீ? எனக்கு தெரிஞ்சு நீ நிதானமாக இல்லை, என்னென்னமோ போட்டு குழப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை பற்றிலாம் பேச வேணாம், உனக்கு இன்னும் டைம் தரேன், நல்லா யோசி. இல்லைப்பா, இதை நான் இன்றைக்கி எடுத்த முடிவில்லை, இதை நான் 2 வருஷம் முன்னாடி எடுத்துட்டேன். நீ அந்த ஆர்ஃபனேஜ் போய் சர்வீஸ் பண்ணுற, ஹெல்ப் பண்ணுறலாம் ஓகே தான்டா. அதுக்குன்னு எப்படிடா? ஜேகே, அடாப்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது, நாங்களும் நான் அதுக்கு எகென்ஸ்டான ஆளும் கிடையாது. ஆனால் நீ ஒரு கல்யாணத்தை ப்ளீஸ்ப்பா. என் லைஃப்பில் எவ்வளோ விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, எவ்வளோ விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அது மாதிரி இதையும் புரிஞ்சுக்கோங்கப்பா. என் மூலியமாக வந்ததான் அதுவும் பேரனாமி, இல்லைனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டிங்களா? என்ன ஜேகே, அப்படிலாம் இல்லைடா. அப்படிலாம் நினைப்பேனா? நான் நினைக்கிறதெல்லாம் உனக்குன்னு ஒரு துணை வேணாமா? அதை தானே பார்க்குறேன். எனக்கு யாரும் புதுசாக வேணாமி, நீங்களாம் இருக்கீங்கல்ல, எனக்கு அதே போதும், நீங்கள் எல்லாமே போதும். சரி ஜேகே, நீ முடிவு பண்ணிட்ட, இனிமேல் அதில் நாங்கள் சொல்ல ஒன்றும் இல்லை. உன் இஷ்டம் என்னவோ அதான் எங்கள் இஷ்டம் அப்படின்னு ஜேகேயோட அப்பா சொல்ல, ஜேகே தான் அவங்க அம்மா பார்க்குறான். ஜேகே அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை ஒரு மாதிரி கவலையாகவே பார்க்குறாங்க. சரின்னு சொல்லுங்க மீ, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீங்கள் பாருங்கள், சந்தோஷமாக இருப்பேன். ஜேகே சொல்கிறது பேசுறதெல்லாம் கஷ்டமாகவே இருந்தாலும் ஒரு வழியாக எல்லோரும் பேசி முடிச்சு அவன் சொல்கிறதுக்கே சரின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 1 month ஓல்டு பேபியை ஆர்ஃபனேஜ் தொட்டிலில் போட்டு யாரோ போயிருக்காங்க. ஆர்ஃபனேஜில் இருக்க குழந்தைய அடாப்ஷனுக்கு எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, புதுசாக குழந்தைங்க மட்டும் இந்த தொட்டிலில் வந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதர் தான் அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. ஜேகே வீக்கெண்ட்னால அங்கே கிட்ஸுக்கெலாம் ஃபுட்பால் கோச்சிங் கொடுத்துட்டு இருந்திருப்பான். இப்போ மதர்கிட்ட தான் வந்துட்டு, மதர், நியூவாக ஒரு பேபி காலையில் வந்திருந்தாமே. ஆமாம் ஜேகே, இப்போ தான் பீடியாட்ரிஷியன் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். மதர், நான் அடாப்ஷனுக்கு சொல்லியிருந்தேனே. ஞாபகம்லாம் இருக்குது ஜேகே, ஆனால் இந்த பேபி வேணாமே, வேறு அடுத்து ஏதாவது பேபி வந்தால் சொல்கிறேன், சரியா? என்னாச்சு இந்த பேபிக்கு? ஜேகே அப்படி கேட்டதும் மதர் தான் அவங்க கையில் இந்த பீடியாட்ரிக் ரிப்போர்ட்டை அவன்கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு, ஓ, காது கேட்காது, அதனால என்ன மதர், நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஜேகே, பொதுவாக அன்மேரிடாக இருக்கவங்களுக்கெல்லாம் அடாப்ஷன் கொடுக்க மாட்டோம். ஆனால் நீன்றனால மட்டும்தான்
இதுக்கு நான் ஓகே சொன்னேன். ஆனால் ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இப்படி காது கேட்க முடியாத ஒரு குழந்தைய வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கோ ஜேகே. அடுத்து வேறு ஏதாவது குழந்தை வந்தால் கண்டிப்பாக உனக்கு அடாப்ஷன் கொடுக்குறேன். இல்லை மதர், எனக்கு இந்த குழந்தை தான் வேணும். என்னால் கண்டிப்பாக நல்லா வளர்த்த முடியும். நல்லா இருக்க குழந்தைய யார் வேணாலும் அடாப்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த குழந்தைய ப்ளீஸ் மதர், எனக்கே அடாப்ட் பண்ணி கொடுத்துருங்க. என்னோடய மீ சூப்பராக பார்த்துப்பாங்க. என்னோடய அப்பா இவனுக்கு என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றானோ அதெல்லாத்தையும் பண்ண விடுவார். ஸோ இப்படி தான் ஒரு வழியாக ஜேகே அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறான். இப்போ இது எல்லாத்தையும் ஜேகே அம்மா தான் தயாங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க. தயாங் இப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு நிமிர்ந்தே பார்க்கல, கீழே குனிஞ்ச மாதிரியே உட்காந்துட்ருக்கான். அவன் கண்ணிலேருந்து தண்ணியும் கொட்டிகிட்டே இருக்கு. இப்போ டக்குன்னு எழுந்து நேராக ஜேகேயோட கதவு தான் போய் நாக் பண்ணுறான். ஜேகே, கதவு தர ஜேகே. ஜேகே தான் அந்த பக்கம் உள்ள ரூமில் அமைதியாக கம்பெனி உட்காண்ட்ருக்கான். தயாங், என்னாச்சு? ஏதோ ப்ராப்ளமா? என்னாச்சு அப்படின்னு ஜேகேயோட அம்மா தான் ஒன்றும் புரியாமல் கேட்டுட்ருக்காங்க. ஜேகே ப்ளீஸ் ப்ளீஸ் கதவு தர ப்ளீஸ் அப்படின்னு தயாங் தான் விடாமல் கதவை நாக் பண்ணிவிட்டு இப்போ டோர் ஹேண்டில் தான் திறக்கிறான். டோர் சும்மா தான் சாத்தியிருந்துருக்கும். இப்போ திறந்துட்டு உள்ளே தான் போகிறான். ஜேகே ஜேகே இன்னும் மன்னிச்சு ஜேகே. யோ, யாரை கேட்டு உள்ள வந்த? வெளில போ ஜேகே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே. என்ன உனக்கு எது போன்னு சொன்னா புரியாதா? இங்கே வந்து போ ஜேகே. எனக்கு உன்னோட கோவம் புரியுதுடா. நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன், அது எனக்கே தெரியும். ஆனால் அது எல்லாமே நீ நல்லா இருக்கணும் மட்டும்தான்டா பண்ண. எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன், அதான் பார்க்குறியே, நல்லா தானே இருக்கேன். இப்போ என்ன உனக்கு? இப்போதைக்கு இங்கே வந்த அதான் விட்டு போயிட்டல. இப்போ எதுக்கு வந்த? என்ன வேணும் உனக்கு? என்கிட்ட உனக்கு கொடுக்க ஒன்றுமே இல்லை, போய்ங்கிறது. ஜேகே இதெல்லாம் தயாங்க ஃபேஸ் பண்ணாமல் திரும்பி நின்றுட்டு தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். தயாங் இப்போ வேகமாக போய் ஜேகேவை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறான். ஜேகே, எனக்கு நீ வேணும்டா, எனக்கு நீ வேணும். நீ இல்லாமல் என்னால் சத்தியமாக வாழவே முடியாது. ஜேகேக்கு தயாங் ஹக் பண்ணது அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணியிருக்கும். இப்போ கீழே குனிஞ்சு பார்க்குறான். தயாங்கோட 2 கையும் அவன் இப்போ தான் டைட்டாக பிடிச்சிட்ருக்கு. அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு, யோ என்ன வேணும் உனக்கு? நீ வேணும்னா வருவேன், வேணான்னா அப்படியே தூக்கி போட்டுட்டு போவேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் வெறும் 1 நைட் ஸ்டாண்டுன்னு. அப்புறம் நான் உன்னோட ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இல்லை. தப்பு தான் நான் சொன்ன எல்லாமே தப்பு தான். அப்படி பேசிடக்கூடாது, அப்படி சொல்லிடக்கூடாது, தப்பு தான். அப்போ கரெக்டாக இருந்தது, இப்போ தப்பாக இருக்கா? என்ன நினச்சிட்ருக்க நீ? இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட பேசவே முடியல, இங்கேருந்து போ. ஜேகே, அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் இருக்குது, சும்மாலாம் நான் சொல்லடா, ப்ளீஸ்டா. இப்போவும் நீ நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு தானே வந்த, என்ன பார்க்க ஒன்றும் வரல. இப்போ என்ன உனக்கு? அப்படியே போ, எதுவுமே பேசாத, என் லைஃப்பில் திரும்பியும் வராதுன்னு எத்தனை தடவை உன்ட்டு சொல்கிறது. நான் உன்னை மறந்துட்டேன், மூவ் ஆன் ஆகிட்டேன். எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, ப்ளீஸ் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் ஜேகேயோட கையை பிடிக்கிறான். ஜேகேக்கு தயாங் பேசுகிறது எதுவுமே கேட்க இஷ்டம் இல்லை. அவன் மேலே அவ்வளோ கோவம். அவனை அப்படியே புஷ் பண்ணி கையெல்லாம் உதறி விட்டுட்டு போய் இப்போ பெட்டில் உட்காந்துக்கிறான். இங்கே பாரு, நீ நினச்சிட்ருக்கலாம் உன் மேலே இன்னும் எனக்கு ஏதோ இருக்குன்னு. அதெல்லாம் 3 வருஷம் ஆச்சு, எல்லாம் மாறிடுச்சு. என் லைஃப் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணுன்னு
நான் டிசைட் பண்ணிட்டேன். அப்படி தான் போயிட்டுருக்கு. புதுசாக நீ இப்போ வந்து என்ன பண்ண பார்க்குற? உனக்கும் எனக்கும் அப்பயும் ஒன்றும் இல்லை, இப்பயும் ஒன்றும் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பு இங்கேருந்து. தேயாங்க ஆல்ரெடியே ரொம்ப உடஞ்சி போயிட்டான். ஜேகே அவன் லைஃப்பில் இந்த 3 இயர்ஸில் எவ்வளோ கோத்ரூ பண்ணியிருக்கான்னு கேட்டதுலேருந்து, ஜேகே எனக்கு புரியுது, நான் என்ன பண்ணிட்டு போயிருக்கேன்னு எனக்கு புரியுது, உன்னை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் விட்டுட்டு போனேன்னு எனக்கு புரியுது. ஆனால் உன்னை விட்டுட்டு போனதுக்கான ரீசன் நீ நல்லா இருக்கணும்னு மட்டும்தான். எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் மட்டும்தான். லைஃப் ஃபுல்லாக நான் மட்டும்தான். எனக்குன்னு ஒரு ஃபேமிலி அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு ஃபேமிலியாக, எனக்கு ஒரு ஹோமாக, எல்லாமாவும் நீ தான் தெரிஞ்ச. உன் கண்ணில் என்னைக்கு எனக்கான லவ்வை பார்த்தனோ அப்போலேருந்து நீ மட்டும்தான் என் லைஃப்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இப்படி தேயாங் சொல்ல ஜேகே தான் நிமிந்து தேயாங்க பார்க்குறான். இப்போ தேயாங் ஸ்லோவாக வந்து ஜேகே கால் கிட்ட தான் நீல் டவுன் பண்ணி உட்காடுறான். நீ எனக்கு மட்டும்தான் வேணும்னு என்னால் செல்ஃபிஷாக யோசிக்க முடியல. ஏன்னா எனக்கு தான் யாரும் இல்லை, அவர் அனாதை. ஆனால் உனக்கு எவ்வளோ ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்னு இருக்காங்க. உங்கள் அம்மாவோட ஆசையை கெடுக்க வேணாம்னு நினச்சேன், நீ சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். அதுக்காக மட்டும்தான் என் லவ் ஒன்றை விட்டு கொடுத்துட்டு போனேன்டா. ஆனால் நீ இப்படி ஒரு லைஃப்பை சூஸ் பண்ணுவேன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடா. என்னை மன்னிச்சிடு ஜேகே, மன்னிச்சிடு அப்படின்னு தேயாங் தான் ஜேகேயோட காலை பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகுறான். ஜேகே கண்ணிலேருந்து டியர்ஸாக வருது. தேயாங்கோட ஹெட்டில் தான் அவனோட கையை மெதுவாக கொண்டு போய் வைக்கிறான். ஜேகேக்கு இப்போ தான் புரியுது தேயாங் என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணியிருக்கான், என்ன நினச்சி இதெல்லாம் சொன்னான், ஏன் அவனை விட்டுட்டு போனான் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு இப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருது. நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்ன நினச்ச? இப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போனால் அப்படியே வேறு யாராவது கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடுவேன்னு நினச்சியா? இப்படி ஜேகே கேட்க தேயாங் நிமிர்ந்து பார்க்குறான். தெரில, எனக்கும் தெரில, சத்தியமாக தெரில. உன்னை நினச்ச இடத்துல வேறு யாரையும் வச்சு கூட பார்க்க முடியலையா என்னால்? உன்னை ஞாபகப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் விட்டு ரொம்ப தூரம் ஓடணுன்னு ஓடினேன். ஆனால் திரும்பவும் அந்த ஆர்ஃபனேஜில் தான் வந்து நிற்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆனால் ஒன்று, அந்த குழந்தைங்களோட சிரிப்பில் நான் உன்னை பார்த்தேன். நீ தான் தெரிவ. எனக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக என்னால் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு. அதனால தான் எங்கள் அம்மா ஆசைக்காக அடாப்ட் பண்ணிட்டேன். ஏங்க இப்போ அப்படியே ஜேகே வெல்த்து லவ் யூ, லவ் யூ, லவ் யூ. உன்னை விட்டு எப்பயுமே போக மாட்டேன். இப்போ ஜேகேவோட ஃபோர்ஹெட்டோட அவனோட ஃபோர்ஹெட்டும் ஜாயின் பண்ணி எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான், எப்பயுமே லவ் யூ, லவ் யூ. இப்போ அப்படியே ஜேகேவோட சீக்ஸை கப் பண்ணி நீ சொல்லு, நான் கேட்கணும், இப்போ சொல்லு, கேட்கணும். போடாங்கோத்தா, நீ கேட்டா நான் சொல்லணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது, போயா. ஜேகே என்னடா இவ்வளோ சொல்கிறல்ல, அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது, பனிஷ்மெண்ட். ஜேகே இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கங்காட்டியும் குழந்தை அழுவுற சத்தம் கேட்குது. 2 பேரும் அப்போ தான் திரும்பி டோரை நோட் பண்ணுறாங்க. பார்த்தா ஜேகேயோட அம்மாவும் அப்பாவும் தான் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் இவ்வளோ நேரமாக இவங்க பேசிகிட்டு இருந்ததான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே அம்மாவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஆண்டி, அங்கிள், அது வந்து இப்போ அப்படியே கட் பண்ணால் ஃபேமிலி எல்லோரும் ஹாலில் உட்காந்துருக்காங்க. எல்லோரும் இப்போ சைலண்ட்டாக ஜேகேயோட அம்மாவை தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க தான் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. இப்போ எதுக்குமா அழுவுறீங்க? அதான் என்ன விஷயம் எதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போமே அப்படின்னு ஜிந்தா வந்து
ஜேகே அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்கள கன்சோல் பண்ணிட்டே சொல்கிறாரு. இப்போ ஜேகேயோட அப்பா, எனக்கு சீரியஸாக புரியல, ஏன் நீங்கள் 2 பேரும் இந்த விஷயத்தை எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணீங்கன்னு. நான் ஒரு ஓப்பன் மைண்டடான ஃபாதர் தான், என்கிட்ட தாராளமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அப்படின்னு அவர் சொல்ல ஜேகே தான் தயாங்க பார்க்குறான். இப்போ ஜேகேயோட அம்மா, தயாங் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, உங்கள் 2 பேருக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட தெரியாமல் நான் உங்ககிட்ட என்னென்னமோ பேசிட்டல. ஆண்டி ப்ளீஸ். இல்லை, என் சந்தோஷத்துக்காகன்ட்டு உங்கள் சந்தோஷத்தை விட்டுட்டு இருந்திருக்கீங்கல்ல. மீ இப்போ என்ன உனக்கு? சக்கரை, நீ சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ தான் இன்னைக்கு பெரிய மனுஷனாட்டம் இருக்க. மீ சாரி மீ, என்னால் சொல்ல முடியல எனக்கே. ஜேகே எமோஷனலாக தயாங் தான் இப்போ ஜேகேயோட கையை ஹோல்ட் பண்ணிட்டு, ஆண்டி சாரி, எல்லாம் என் தப்பு தான். இல்லை தயாங், அவங்க 2 பேர் மேலேயும் தப்பு இல்லை, என் மேலே தான் தப்பு. எத்தனையோ பேர் லவ்ன்ற பேரில் அப்பா அம்மா என்னன்னா என்னன்னு அவங்க பாட்டுக்கு உங்கள் லைஃப்பை சூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேரும் எனக்காக. ஆண்டி இல்லை ஆண்டி, எனக்கு பிறந்ததுலேருந்தே அம்மா யாருன்னு கூட தெரியாது. ஆனால் ஜேகே அப்படி இல்லை, அவன் உங்களோட அஃபெக்ஷன், உங்களோட லவ்லே வளர்ந்தவன். உங்கள் 2 பேரோட பாண்டிங்கை பார்க்குறப்ப எனக்கு என் லவ் பெருசாக தெரியல. ஜேகேவை அப்படியே உங்கள் பையனா உங்ககிட்டே விட்டுட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஜேகேயோட அம்மா இப்போ எழுந்து தயாங்கிட்ட தான் வராங்க. நான் நினச்சிருந்தான் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினச்சிருந்தான். ஊரை கூட்டி சொந்த பந்தம்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தான். ஆனால் அதெல்லாம் தேவையில்ல. என் பையனோட சந்தோஷத்துக்கு முன்னாடி வேற என்ன வேணும் எனக்கு? பெற்றுக்கிட்டா மட்டும்தான் குழந்தையா? தத்தெடுத்தாலும் அது நம்ம குழந்தை தானே. ஆண்டி ஆண்டி இல்லை, அம்மான்னு கூப்பிடு. ஜேகேக்கு மட்டும் இல்லை, உனக்கும் நான் அம்மா தான். 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, எனக்கு அதுவே போதும். அவ்வளோதான் தயாங். அப்படியே அவங்கள ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறான். அம்மா அம்மா அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு சொல்லி ரொம்பவே ஏங்கி போய் அழுறான். இத்தனை வருஷத்தில் அவனுக்குள்ள அவ்வளோ சோகம், அவ்வளோ கஷ்டம் எல்லாத்தையும் இறக்கி வைக்கிற மாதிரி அவங்கள ஹக் பண்ணி ரொம்பவே அழுறான். ஜேகே அவங்கள எமோஷனலாக பார்க்க, அம்மாவை மன்னிச்சிடு ஜேகே மீ அப்படின்னு சொல்லி ஜேகேவும் ஒரு பக்கம் ஹக் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் இது எல்லாத்தையும் ஜேகேயோட அப்பா நாம்ஜின் அப்புறம் அவங்க கையில் டெக்குக்கோட குழந்தைன்னு எல்லாரும் இவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. இப்படி ஒரு வழியாக எல்லாரும் எல்லாத்தையும் மனசு விட்டு பேச, எதனால் விட்டு போனானே தெரியாமல் இத்தனை வருஷமும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஜேகேக்கும் சரி, இனிமே அவன் தான் என் வாழ்க்கை, அவன் தான் என்னோட லவ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஜேகே கூட சேரவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த தயாங்கும் தன்னோட சொந்தக்காரங்க முன்னாடி ஊரறிய கல்யாணம் பண்ணணும், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஜேகேயோட அம்மாக்கும் இன்றைக்கி புரிஞ்சிருக்கும். 2 பேர் சந்தோஷமாக வாழ உண்மையான லவ் இருந்தால் போதும். அந்த ஒரு உண்மையான லவ் லைஃப்பில் சேரவே முடியாதுன்னு இருந்த 2 பேரை கொண்டு வந்து எப்படி கனெக்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா? இப்போ அப்படியே கட் பண்ணி யூமினோட கல்யாணத்தில் தான் பார்க்குறோம். ஜிமின் தான் இப்போ பிளாக் ஷூட்டில் ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கான். அவனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒயிட் ஷூட்டில் யோங்கி நின்றுட்டுருக்கான். மச்சான் கண்ணாலே கற்பழியாதரா, குடும்பம் இருறா. டேய் யோங்கி, என் பூனை அழகாக இருக்குடா. ஐயோ வெக்கமா? ஜோ சும்மா இரு, ஃபாதர் இருக்கான். டேய் எங்கடா அந்த ரிங்கு எடுங்கடா, இப்பயே போட்டு அவனை போட்டு. ஏய் காஜி சும்மாறா, எல்லாரும் பார்க்குறாங்க. பிரைட் க்ரூம்ஸ் யூ மே நவ் ஹோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஃபாதர் தான் இப்போ சொல்கிறாரு. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படின்னு ஜிமின் தான் ஃபாதரே குறுகுறுன்னு பார்க்குறான். ஏய் ஜிமினா என்னடா பண்ணுற அப்படின்னு பெக்கு தான் பின்னாடி இருந்து கத்துறான்.
சார் யூஜன் சார் நீங்கள் எங்கே என்னடா சொல்கிறான்? ஏய் ஆமாண்டா, யூஜன் சார் தான்டா. ஆமாம், யூஜன் தான் ஃபாதரை நின்றுட்டுருப்பான். ஜிமின் திரும்பி பார்க்குறான். டேக்குக்கு 2 பேரும் அவங்க பேபியை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன கொடுமை சார், எதிரி கூட இந்த நிலமை வரக்கூடாது. இதோ நிற்கிறானுங்களே, மோசமான ஆளுங்க சார். அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்களை கடைசியாக ஃபாதர் ஆக்கிட்டாங்களே சார். மிஸ்டர் பார்க் ஜிமின், டைம் ஆகிட்டுருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லை என்ன மாதிரி ஃபாதர் ஆகிடுறீங்களா? இல்லை மந்தத்தை சொல்லியா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வழியாக ஹியூமன் 2 பேருக்கும் ஹாப்பியாக கல்யாணம் நடக்குது. இப்போ ரிங்கு போட்ட கையோட அப்படியே இவங்க பிடிச்சி இழுக்கிறான் ஜிமின். என்ன பண்ணுற நீ? அப்பாலாம் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. ஏய் அவ்வளோதான் ஒன்று, இனிமேல் அவன் இருக்கா இவன் இருக்கானே, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிடிச்சி நச்சுன்னு கொடுத்துட்றான் ஜிமின். ஐயோ இது எங்கள் ஃப்ரெண்டே இல்லைங்க, ஏதோ காஞ்ச மாட்டில் பாஞ்ச மாதிரி. சீ ஜிமின் ஒரு சீ ஜிமின் ஒரு சீ அப்படின்னு பெக்கு சோபின்னு தான் ஜிமினை டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இவங்க ஜிமினை டர்ன் பண்ணிட்டு அந்த பொக்கையை தூக்கி போட்டு தான் நிற்கிறாங்க. இவங்க திரும்பி தேங்க பார்த்து அவர் கண்ணடிக்கிறான். தேங்கும் ரெடியாக பொசிஷனில் நிற்க பொக்கையை தூக்கி போடுறான். அதை அப்படியே அழகாக தேங்க கேட்ச் பிடிச்சி ஜேகே கிட்ட தான் போகிறான். ஜேகே கையில் பேபி வச்சு தான் நின்றுட்டுருக்கான். தேங்க அப்படியே அவன் முன்னாடி நீல் டவுன் பண்ணி, லைஃப்பில் எந்த ஹோப்புமே இல்லாத எனக்கு எல்லாமாவுமே என்னோடய லவ்வா நீ வந்த, ஆனால் நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். எனக்கே தெரியுது, நிறைய சொதப்பிட்டேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா? உன் கூட உன் புருஷனா அர்ஜுன் குட்டிக்கு அப்பாவா உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். will you marry me அப்படின்னு தேயாங் அவன் கையில் ரிங் பாக்ஸை வச்சுட்டு தான் கேட்குறான். ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அப்படியே ஸ்லோவாக அவன் தலையை எஸ்ன்னு ஆட்டுறான். ஜேகேயோட பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகேயோட அம்மா தான் ஜேகே கிட்டேருந்து அர்ஜுன் குட்டியை வாங்கிக்கிறாங்க. இப்போ சுற்றி இருந்து எல்லாரும் கிளாப் பண்ண தயாங் இப்போ ஜேகேயோட கையில் ரிங்கை போட்டு விடுறான். இப்போ அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜேகேயோட அம்மா கிட்ட தான் மேரேஜுக்கு வந்த ஒரு லேடி கேட்குறாங்க, ஏம்மா குழந்த அழுகுது, பசி போல? ஆமாம்மா, ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அதான் பசிக்குது. ஏங்க பேக்கில் பாட்டில் வச்சுருக்கேன், அப்படி எடுங்க. ஏம்மா குழந்தையோட அம்மா எங்க அப்படின்னு அந்த லேடி கேட்டதும் ஜேகே அம்மா அப்படியே டென்ஷன் ஆகிட்டு, குழந்தைக்கு அம்மாலாம் கிடையாது, அப்பா அங்கே மட்டும்தான். இதோ அங்கே கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்காங்களே அவங்க 2 பேரும் தான். பார்த்துமா ரொம்ப திறக்காதீங்க, வாயில் ஈ போயிட போகுது. சாப்பாடு போட்டாங்களாம், போய் சாப்பிடுங்க போங்க. வந்துட்டா அம்மா எங்க ஆட்டுக்குட்டி எங்கன்னு அப்படின்னு ஜேகே அம்மா தான் அந்த அம்மா விரட்டி விட்டுட்டு திரும்புகிறாங்க. அடியே என்னடி இப்படி மாதிரி போயிட்ட? எப்படி மாறினாங்க? என்ன இப்போ உங்களுக்கு? உனக்கு ஒன்று தெரியுமா? என்னங்க? உன்னை பொண்ணு பார்க்க வரப்ப எவ்வளோ அழகாக இருந்தியோ அதை விட இப்போ ரொம்ப அழகாக தெரியுறடி. ஐயோ என்ன நீங்கள் போங்க நீங்கள். அடே பேராண்டி, உன் பாட்டி பற்றியா வைக்கலாம் படுறா. இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணா நைட் ஆகுது. ஜேகேயோட வீட்டில் தான் பார்க்குறோம். சக்கரை இந்த பாலா நீ பூஸ்டுங்க. இது உனக்கு இல்லைடா, அவருக்கு தேங்க்கு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பையன் நைட்டுலேருந்து அழுவான், ஒழுங்காக எடுத்துக்கொண்டு உள்ள வைங்க. டேய் இல்லைடா, இதை பிடிங்க, அவங்கள கொடுங்க. இவனை எங்கடா எடுத்துகிட்டு போகிற? என்ன மீ புதுசாக கேட்குற? அவன் நாளாக தூங்க மாட்டான்ல. இல்லைடா, இன்னைக்கு நானே தூங்க வச்சுக்கிறேனே, நாளையிலேருந்து நீ தூங்க வச்சுப்போ. எனக்கு டயர்டாகுது, போய் தூங்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். என்ன நம்ம பையனுக்கு விவரம் இருக்கா இல்லையா? எப்படி பண்ணுறான்? ஃபஸ்ட் நைட்டுக்கு யாராவது குழந்தை எடுத்துகிட்டு போவாங்களா? இவனை என்னமோ பண்ணுங்கடா அப்படின்னு புலம்பிட்டு அவங்களும் போக ஜேகே தான் இப்போ ரூமில் வந்துட்டு பேபியை படுக்க வச்சுட்டு அவனும் படுத்துக்கிறான். தேயாங்க அப்போ தான் குளிச்சுலாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வரான். ஹேய் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு
அவனுமே வந்து பெட்டில் படுத்துட்டு பேபியை தான் பார்க்குறான். பேபி ஆல்ரெடி தூங்கிட்டு இருக்கோம். ஜேகே தான் பேபி மேலே கையை வச்சு தட்டி கொடுத்துட்ருக்கான். தயாங் இப்போ ஸ்லோவாக அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து ஜேகேயோட கை மேலே வைக்கிறான். ஜேகே இப்போ தயாங்க பார்க்குறான். என்ன? இல்லை, அது இன்னைக்கு. ஜேகே தான் இப்போ அவன் ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி தயாங்க பார்க்குறான். ஒன்றும் இல்லை, குட் நைட் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிறான். என்னடா அது, ஒன்றும் கிடையாதா? ஐயோ, எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன், ஒரு கிஸ்ஸு கூட ப்ராப்பராக தள்ளியே. இப்படி தயாங் புலம்பிட்டு இருக்க, ஜோனா ப்ளீஸ்டா, அம்மா வீட்டில் இருக்கோண்ணா. பேபி பேபி கொஞ்சம், பேபி கொஞ்சம். ஜோனா பக்கத்தில் சவுண்டு கேட்குண்டா. பேபி அவங்களும் ஃபர்ஸ்ட் நைட் தான் பேபி, அதெல்லாம் கேட்காத. அவங்களும் பிஸியாக தான் பேபி இருப்பாங்க. நாம்ஜின் தான் பக்கத்து ரூமில் பங்கமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பண்ணுறது இவங்க ரூம் வரைக்குமே கேட்குது. இப்போ தயாங் தான் ஸ்லோவாக திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே எல்லாரும் தயாங்க தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். அவன் திரும்புறான்னு தெரிஞ்சதும் டக்குன்னு கண்ணை முடிக்கிறான். ஐயோ, என்னடா இது, இப்படி காய போடுறான். ஜோனா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் இப்போ பில்லை எடுத்து அவன் மூஞ்சி மேலே வச்சுட்டு படுத்து தூங்கிடுறான். ஹலோ, எங்களெல்லாம் காட்டவே மாட்டிங்களா? நாங்களாம் சீனில் இல்லையா என்ன? ஐயோ ஜிமினா, உங்ககிட்ட தான் வரோம், உங்களை காட்டாமையா? இப்போ புதுசாக கல்யாணம் அந்த ஜோடியும் பார்த்துருவோமா? இப்போது ஜிமின் தான் அவன் கையில் மல்லிகைப்பூ சுற்றிக்கிட்டு ஸ்லோவாக பெட்டில் ஏறி வரான். ஐ கிட்ட நெருங்கி வாடா கல்லா கட்டோடம்பு கரா. என்ன பண்ணுற? பட்டா எழுதி தடா கொஞ்சம் அமிர்த தட்ட தடா. ஐயோ, எதுக்கு இப்படி பாயிற? பின்ன பாயாம எப்படி சொல்லும்? நாள் கனவு தெரியுமா? ஃபைனலி ஜிமினா. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா ஜிமினா, டேய் போன, என்னடா இது இப்படி தான் இருக்குமா? செம்மையாக இருக்குடா. சத்தடா கையில் சத்த டெய்லியும் வச்சு வச்சு. அச்சோ பாவம் இல்லைங்க யூங்கி. இந்த ஜிமின் பையன் இருந்தாலும் ரொம்ப மோசம் இல்லைங்க. இப்போ கட் பண்ணா காலையில் தான் விடியுது. டேங் தான் நாம்ஜூன் கூடயும் ஜேகே அவங்க அப்பா கூடயும் நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங், உங்கள் ஜாபுக்கு அங்கே லீவ் சொல்லிட்டீங்களா? இல்லை, ரெசிக்னேஷன் மெயிலே அனுப்பிச்சி விட்டேன். அப்படியா, ரிசைன் பண்ணிட்டீங்களா தேயாங்? ஆமாங்கப்பா, பழைய காலேஜ்லேயே வேக்கன்சி ஓப்பனாக இருந்தது, ஸோ அங்கேயே அப்ளை பண்ணிட்டேன். ஜேகேயோட ஜாப் இங்கே தானே, ஸோ நானும் இங்கேயே கன்டினியூ பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பரவாயில்ல தான், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதே பண்ணுங்கள் அப்படின்னு ஜேகேயோட அப்பா தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஜேகேயோட அம்மா தான் பேபியை எடுத்துகிட்டு வந்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு, காலையில் உட்காந்து எல்லோரும் கதை பேசிகிட்டு இருக்கீங்க, பத்தாததுக்கு இவனை வேறு என்கிட்ட கொடுத்துட்டீங்க, இப்போ நான் எப்படி தான் சமைப்பேனா? இப்போ ஜிந்தா வந்துட்டு டேபிள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் கட் பண்ணும், அப்புறம் இது மாவு, இதையோ பசையணும். டே ஜின்ன, என்னடா அப்படி மாட்டி விடுற? ஹலோ, என்ன பண்ணுங்க, நைட்டெல்லாம் போட்டு படுத்து எடுக்கிறல்ல. டேய் அதுக்குன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. ஆஹா, சான்ஸே இல்லை. எனக்கு மார்னிங் ஏர்லியாக செமினார் இருக்குது, நான் கிளம்புறேன், வரட்டா அப்படின்னு ஜிந்தா சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நாம்ஜூன் தான் திரும்பி பாவமாக தயாங்க பார்க்குறாரு. என்ன சகலை, உங்களுக்கு மாவு பசைய வரும், இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கூட ஏதாவது கட் பண்ணிவிடுவேன், ஆனால் இந்த மாவு பசையத்து வரவே மாட்டேங்குது. தேங்க இப்போ அந்த பவுலை வாங்கிட்டு, எனக்கும் ஆக்சுவலாக டச் விட்டு போயிடுச்சு தான், 3 வருஷம் ஆச்சு சமையல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறான். ரூம் கதவு தான் லைட்டாக ஓப்பனாக இருக்குது. அந்த டோர் கேப்பில் கொஞ்சமாக தெரியுது. ஜேகே தான் குளிச்சுட்டு வந்துட்டு தலையை ட்ரை பண்ணிகிட்ருக்கான். கீழே ஒரு டவல் தான் கட்டியிருக்கான்.
தயாங் இப்போ அப்படியே கல் பண்ணிட்டு டச் விட்டு தான் போச்சு. ஆனால் பிடிச்சனா வச்சு பசஞ்சு வச்சு உருட்டி தேய்ச்சி அப்படின்னு தயாங் தான் ஜேகேவை பார்த்துட்டு அந்த மாவை போட்டு ஒரு வழி பண்ணுறான். தயாங் பரவாயில்லையே, எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதுவும் 2 பால் உருட்டி வச்சுருக்கீங்க. தயாங் தான் இப்போ குமிஞ்சு பவுலை பார்க்குறான். வாவ் தயாங் செம்ம அப்படின்னு நாம்ஜூன் தான் பாராட்டிகிட்டு இருக்காரு. இப்போ தயாங் அப்படியே எழுந்து அவன் ரூமுக்கு தான் போகிறான். உள்ளே போனது டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வேகமாக போய் ஜேகேவை தான் இறுக்கமாக கட்டி பிடிக்கிறான். அப்படியே அவன் நெக்கில் ஜேகே இப்போ சடனாக திரும்ப காட்டி தயாங் அதுக்குள்ளே ஜேகேவை அங்கேயும் இங்கேயும் ஃபாஸ்ட்டாக முத்தம் கொடுக்குறான். ஜேகே இப்போ ஃபோர்ஸாக தயாங்க பிடிச்சி தள்ளி விடுறான். என்ன பண்ணுற நீ? டே என்னடா ஜேகே, இன்னும் என் மேலே கோமா? ஜேகே அதான் அவ்வளோ சாரி சொன்னேன்டா. என்ன ரீசன்னும் சொன்னனே, அதான் எல்லாம் ஓகே சொல்லி கல்யாணமும் பண்ணிட்டோமே. கல்யாணம் பண்ணிட்டா எல்லாம் ஓகே ஆகிடுமா? டே என்னடா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற? நீ என்ன சொல்லி என்னை கழட்டி விட்ட? தயாங் ஜங்குக்கு என்ன பேசுகிறான்னு புரியாமல் முழிக்கிறான். எப்படி 1 night stand தானே சொன்னேன்? 1 night stand தானே உனக்கு? என்கிட்ட வராத. டேய் 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 பழசெல்லாம் எடுக்காதடா. எனக்கு அப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரிலடா. யோ அங்கே இல்லையா? உனக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கிடையாதா? ஆமாம், பனிஷ்மெண்ட்டு எனக்கா போய் தோணுதோ அப்போ சொல்கிறேன் தலையா அப்படின்னு ஜேகே தான் தயாங்க புஷ் பண்ணிட்டு போகிறான். ஐயோ மொத்தமாக வச்சு செய்கிறோனே அப்படின்னு தயாங் தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான். ஸோ இப்படியே டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. என்னதான் அவங்க 2 பேருக்குள்ளேயும் அந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் 2 பேரும் மிஸ் பண்ணிக்கிட்டு அவங்க லவ்வை நிறையவே ஷேர் பண்ணிக்கிறாங்க. தயாங்க்கும் அவன் பழைய காலேஜில் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியாகவே ஜாப் கிடச்சிருது. ஜேகேக்கும் அவனோட ஜாப் அப்படின்னு அதுவும் ஒரு பக்கம் நல்லா தான் போயிட்டுருக்கு. எப்படி அவங்க லவ் க்ரோ ஆகுதோ அதுபோல் அர்ஜுன் குட்டியும் வேக வேகமாக க்ரோ ஆகுறான். என்னதான் வேண்டாத குழந்தையா ஆர்ஃபனேஜ் தொட்டிலில் போட்டிருந்தாலும் இப்போ அர்ஜுன் குட்டிக்கு பாசமாக பார்த்துக்கிற பாட்டி, தாத்தா, மாமா, 1க்கு 2 அப்பா அப்படின்னு இவ்வளோ பேரோட லவ்வோட ரொம்ப ஹாப்பியாகவே வளருது அந்த குழந்தை. இன்றைக்கி அர்ஜுன் குட்டிக்கு இயரிங் எய்டு வைக்க தான் டேக்குக்கு 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. இப்போ டாக்டர் தான் பேபிக்கு ஹியரிங் எய்டு ஃபிக்ஸ் பண்ணி விட்றாங்க. இப்போ பேசுங்க. அர்ஜுன் பாப்பா, அர்ஜுன் அர்ஜுன் இங்கே பாரு, அப்பா பாரு. பேபிக்கு எல்லாமே கேட்குது இப்போது. ஜேகேவின் தயாங்கியும் மாறி மாறி பார்த்துட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். அவனுக்கு கேட்குது. அர்ஜுன் அர்ஜுன் இங்கே பாரு. அர்ஜுன் கேட்குதாடா, இங்கே பாரு. அவ்வளோதான், 2 பேருக்கும் செம ஹாப்பி ஆகிடுது. இப்படியே டைம் ஸ்கிப் பண்ணா ஏய் சூப்பர் சூப்பர், டாடா சொல்லிட்டான். வாவ் சூப்பர் அர்ஜுன் குட்டி. யோ என்ன, நான் தான் டாடி, அவன் என்ன தான் டாடான்னு சொன்னான். நீ அப்பா தானே, உன்னை இன்னும் சொல்ல. என்ன? இல்லை நான் தான் டாடி, நீ அப்பா. அதெல்லாம் முடியாது, போயா. ஏய் அது எப்படி? உனக்கும் நான் தான் டாடி, அவனுக்கும் நான் தான் டாடி அப்படின்னு தயாங் சொல்லவும் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவன் அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு அவன் இப்போ தான் பைட் பண்ணிக்கிறான். ஏய் என்ன ஓகேவா? என்ன ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேபி தூக்கிட்டு உள்ளே போயிடுறான். இப்போ நாம்ஜன் தான், என்ன சகல, ஏதாச்சும் மேரேஜ் அட்வைஸ் வேணுமா? அட போங்க நாம்ஜூன், எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரில. அட அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தயா. ஒரு பொசசிவ்னஸை போட்டு விடுங்க, தானாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன பார்க்குறீங்க, நான்லாம் அப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன். வேறு ஆப்ஷனு இவங்கெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நாம் மட்டும் வேறு பக்கம் போகிறோன்னு தெரிஞ்சுது, அவ்வளோதான், தானாக வலிக்கு வந்துடுவாங்க. நாம்ஜன் இப்படி சொல்லிட்டு போக தயாங் தான் இப்போது
ஹலோ என்ன சொல்லுவியா? ஒன்றை தெரியாமல் இருக்குமா? உன்னமே தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேனே. தேங்க தான் இப்போது வராத ஃபோனை வந்த மாதிரி காதில் வச்சுட்டு வேணும்னு ஜேகேவை பாசிட்டிவ் ஆக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஜேகே தான் பேபி கூட விளையாடிட்டு இருந்திருப்பான். என்ன ப்ரைவேட்டாக டியூஷனா பண்ணிட்டா போச்சு. என்ன நான் எப்போ ஃப்ரீயா? நான் எப்போயுமே ஃப்ரீ தான். நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாமா? என் கேபினுக்கு வந்துடு, அங்கே எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் அப்படின்னு தேங் தான் பேசிகிட்டு இருக்கான். ஜேகே எதுவுமே கண்டுக்காத குழந்தையோட தான் விளையாடிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் ஈவினிங் தான். ஜேகே காரில் தேங்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் தேங்கு ஃபோன் பண்ணுறான். ஹலோ ஜேகே, என்னாச்சு? யோ என்ன காலேஜ் முடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க? ஏன் என்னாச்சு? காலேஜ் முடிஞ்சதுமே கிளம்பி வரதுக்கு நான் என்ன ஸ்டூடெண்ட்டா? நான் ஹெச்ஓடி இல்லை, லேட்டாக தான் வர முடியும். யோ செக்கே ஒரு நிமிஷம் இரு. கமிங். சொல்லுமா. யோ இங்கே பாரு, ஒழுங்கு மாதிரி தான் வெளில வரல நான் உள்ளே வந்துடுவேன். ஏய் என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? பச்சையாக சொன்னதான் வருவியா? வா இப்போ வேணும் வா. அவ்வளோதான் தேங் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். அப்படியே ஃபோன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேக்கில் வேகமாக பூந்தடிச்சு ஓடி வரான். இப்போ 2 பேரும் காரில் தான் போயிட்டுருக்காங்க. ஜேகே எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். எங்கே போயிட்டுருக்கோம்? எதுமோ ஃபோனில் ஏதோ சொன்ன அப்படின்னு தேங் கேட்டுட்ருக்கப்பவே ஜேகே பிரேக் அடித்து காரை நிறுத்துறான். தேங் இப்போ தான் எங்கே வந்திருக்கோன்னே பார்க்குறான். பார்த்தா அது ஜேகேயோட பழைய வீடு தான். இப்போ ஜேகே பாட்டுக்கு டோரெல்லாம் திறந்துட்டு அவன் பாட்டுக்கு மேலே போகிறான். தேங்க பின்னாடி அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக இப்போ 2 பேரும் தேங்கோட பழைய ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காங்க. எங்கே ஓப்பன் பண்ண தோற அப்படின்னு ஜேகே சொல்ல தேங் தான் இப்போ ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த ரூமில் எந்த திங்ஸுமே இல்லை. பார்த்தா நடுவில் மட்டும் ஒரு பெட்டு விரித்து போட்டிருக்கு. இப்போ தேங் உள்ளே போனதும் ஜேகே தான் டோரை சாத்துறான். ஸோ இதுக்கு மேலே டெல்லியில் வரும், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ தேங்கோட செஸ்ஸில் தான் ஜேகே படுத்திருக்கான். இப்போ தேங் ஜேகேயோட ஃபோர்ஹெட்லேயே லவ் யூ. இப்போ ஜேகே நிமிந்து தேங்கோட உதட்டுலேயே லவ் யூ டூ. சாரி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அண்ட் தேங்க்யூ. உன்னால தான் இன்னைக்கு ஹாஜன் குட்டி, நீ, எவ்வளோ பெரிய ஃபேமிலி, எல்லாமே. தேங்க்யூ ஸோ மச். யோ இவ்வளோ நேரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்ன சென்டிமெண்ட்டா? தள்ளி போய முதல்ல. வலிக்குது. ஏய் என்ன அது உள்ள வலிக்குதுங்கிற? உனக்கு நான் பிரேக்கு தான் விட்டேன், 4 ரவுண்டு தானே பண்ணோம். யோ பொறுகி தள்ளி போயா? ஏய் தள்ளிலாம் போக முடியாது, அப்படிலாம் சொல்லாதான். ஸோ ஒரு வழியாக 2 பேரும் ஒன் ஆயிட்டாங்க. இப்படியே டேஸ்லாம் ஹாப்பியாக போக இப்போ எல்லோரும் பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. நாம்ஜின் 2 பேருமே ஒரு கேர்ள் பேபி அடாப்ட் பண்ணிடுறாங்க. ஐயோ காலங்கத்தாலே வடியா. ஜேகே கொஞ்சம் காலம் அப்படியே லைட்டாக வலி, அவ்வளோதான். தேங் தான் காலங்கத்திலே ஜேகே வச்சு பெட்டில் பண்ணிகிட்ருக்கான். அப்படிதான். ஐயோ தலை போட்டிக்க அப்படி அமுக்குற. இன்னும் கொஞ்சம் நான் வந்துடும்டா. 1/2 மணி நேரமாக இதான் சொல்லிட்டுருக்கேன், என் தொண்டையை வலிக்குதியா. 2 பேரும் காரில் தான் பேக் சீட்டில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஏமா அழாதம்மா. டாடா தான் காலையில் போகலாண்டி சொல்லுவோம், இப்போ தூங்குடி தங்கும். என்னமோ குழந்தை அவங்க கூட தான் தூங்குன்னு சொல்லுவான். இப்போ என்னென்னா நீ தானே பேரம்பத்தி கேட்ட, நீயே பார்த்து கொண்டு போகிறான் அப்படின்னு ஜேகேயோட அம்மா தான் நடராத்திரியில் உட்காந்து புலம்பிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே மேலே போனா. ஐயோ எதுக்கு அடிக்கிற? வலிக்குது. என் பேரை சொல்லு. பேரை சொல்லும் ஒருக்கி. சொல்கிறேன்
தேஹாங் தேஹாங் செம்ம போத. இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணா ஜிபினும் யோகி தான் வீட்டுக்கு வராங்க. ஏய் ஆர்ஜுன் குட்டி, என்னடா பெரிய பையன் ஆயிட்ட, சோ கையெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு யோகி தான் பேபியை தூக்குறான். ஆமாம், எங்கே கிளாப் சவுண்டு கேட்குது? ஆட பாவிங்களா, பொட்டப்போ இல்லையாவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஹலோ மிஸ்டர் கிம் ஃபைனல் பார்ட் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த பாட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரில. முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எல்லாருக்கும் எப்படின்னு தெரில, ஆனால் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஹலோ மிஸ்டர் கிம்மை. அண்டு முக்கியமாக ஒன்று சொல்லி ஆகணும், எனக்கு தமிழ்லாம் பண்ண தெரியாது. இதை இவ்வளோ அழகாக இந்த ஃபைனல் எபிசோடுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது வைஷாலி ஆரன் அப்படின்ற ஒரு பொண்ணு தான் பண்ணி கொடுத்தாங்க. சீரியஸாக அழகாக இருக்குல்ல. அவங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் வைஷாலி. அவ்வளோதான் கைஸ். ஓகே பாய்.